ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீ ஜூனியர் லெவல் 2.5 கிட்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லித்தரலாம். அதாவது கிட்ஸுக்கு வந்து அப்போ தான் வந்து பென்சில் பிடிச்சிட்டு இந்த ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் போடுற கிட்ஸாக இருப்பாங்க. பட் ஸ்டாண்டிங் லைன் அவங்களால போட தெரியாது, அவங்களால ட்ரேஸ் தான் எடுக்க தெரியும், ட்ரேஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்மளே ஒரு ஒர்க் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி A4 சைஸில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நிறைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எந்தெந்த கிட்ஸ் வராங்களோ அப்போ நம்ம இந்த ஒர்க் ஷீட் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ண சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரேஸ் எடுத்து ட்ரேசிங்கில் வந்து ஸ்டாண்டிங் லைன் போடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஒர்க் ஷீட் நிறைய ஒர்க் ஷீட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கான ஃபோட்டோஸ் நான் அனுப்புகிறேன். பட் ட்ரேஸபிளாக இருக்கும், அவங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த லைன்ஸ் வந்து விட்டு விட்டு நம்ம போட்டு இந்த மாதிரி நம்மளே மேக் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மவுண்டெயின்ஸ் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இது வந்து வேவ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை வந்து ட்ரேஸபிள் மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்து அவங்கள அது மேலே வரைய சொல்லணும். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் அவங்க வந்து அவங்க வரும்போதெல்லாம் ஒரு இது நம்ம கொடுத்தா அவங்க வந்து ஜாயின் பண்ணி கலர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து லைன்ஸை ஜாயின் பண்ணுறது அண்ட் தென் கலரிங் தான் சொல்லி தரணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீ ஜூனியர் கிட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கொடுத்தோன்னா நம்மளுக்கும் வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடியும். ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம இதை போட்டு கொடுக்குறத விட இப்போ ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நிறைய நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரேஸபிள் ஒர்க் ஷீட் நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படி ட்ராயிங் பண்ணேன்னு பாருங்கள். அதாவது ஒரு ட்ராயிங்கை வந்து நான் எல்லாமே ட்ரேஸபிள் பண்ணுறேன். இது வந்து 3rd ஸ்டெப்பு. அதாவது அந்த குழந்தைங்க அதெல்லாம் முடித்த பிறகு அது வந்து நம்ம எல்லாமே கொடுக்கலாம். எல்லா ஷேப்ஸுமே அந்த மாதிரி ட்ரேஸபிள் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுல் ட்ராயிங்கை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கணும். எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு வந்து இது மேலே ட்ரேஸ் பண்ணுறதே வந்து அவங்க வந்து அன்ஈவனாக ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அன்ஈவனாக ட்ரேஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த ஒர்க் ஷீட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அவங்க கரெக்டாக பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரேஸபிள் ஒர்க் ஷீட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து 2+ கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம கலரிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு த்ரீ லைன்ஸ் வந்து எல்லோ கலர், ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வந்து ரெட் கலர், அந்த மாதிரி நம்ம வந்து கலரிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு கலரும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வந்து ரெட் கலர் கொடு. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கிட்ட கொடுத்துடணும். ஸோ அந்த கலரை பார்த்து நீ அடின்னு சொல்லணும். ஸோ தட் அவங்க வந்து கலர் வந்து அவங்க எந்த கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் பார்த்து அந்த கலரை சூஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து அடுத்த 3 வந்து ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மாதிரி ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம வச்சிட்டோன்னா அவங்க அதை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க வந்து ஈஸியாக கலரிங்கும் கற்றுப்பாங்க, அதே சமயம் ட்ரேஸபிளும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் பென்சில் க்ரையான்ஸ் வாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒன்று மாதிரி கொடுங்க. அடுத்தது வந்து அவங்களாவே அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்களே கலர் கொடுக்க சொல்லணும். ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து கலரிங் எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு லெஃப்ட் டு ரைட் அண்ட் அப் டு டவுன் இது வந்து ஈவனாக கலரிங் கொடுக்குற மாதிரி பார்த்து அதை சொல்லி கொடுக்கணும். ஸோ இதுலேயுமே ஒரு ஸ்கொயரு ஒரு கலரில் கொடுக்குற மாதிரி அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்கணும்.
இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் நம்ம கிறுக்கி விட்டோன்னா அந்த கலரை பார்த்து அவங்க ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்க ஃபுல்லாக அழகாக கலர் நீட்டாக அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ட்ரேஸபிள் இருக்குது. ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து கலர் எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து கலர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண அடுத்தது வந்து இதுவுமே அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள கலரையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 15 ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க வரும்போதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். இதுக்கெல்லாமே சேர்த்து தான் நம்ம காசு வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்து ஒர்க் ஷீட்டுக்கெலாம் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ 2+ கிட்ஸுக்கு வந்து காசு வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம காசு வாங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து பே பண்ணணும். சொல்லிடணும் அப்போ நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒர்க் ஷீட்லாம் தருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இது பண்ணணும். நம்ம வந்து உடனே வரைய சொல்லித்தர முடியாது. 2+ கிட்ஸ்க்கு வந்து உடனே சொல்லித்தர முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொல்லித்தர முடியும். ஃபஸ்ட்டு ட்ரேஸபிள் ஜாயினிங் பண்ணிவிட்டு தான் சொல்லித்தர முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம சைட்லேருந்து. ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்கிக்கோங்க. இல்லைனா அவங்கள ஜெராக்ஸ் எடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ஜெராக்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வாங்கணும். இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது, 3+ கிட்ஸுக்குமே இது சில டைம் நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரீ ஜூனியர் லெவல். தேங்க்யூ.